திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். தமிழ்நாட்டு பக்கமே வராத சூர்யா, சிக்ஸ் பேக் சர்ச்சையின் தான் காரணமா? வாடிவாசல் வருமா வராதா? ரெட்ரோ படம் ரிலீஸ் ஆக இருக்கும் நிலையில் நடிகர் சூர்யா அடுத்து நடிக்க இருக்கும் படத்தின் அறிவிப்பை வெளியிட்டார். ஏற்கனவே இப்படத்தை வெங்கி அட்லூரி இயக்குவார் என கூறப்பட்டது. இதனை நேற்று நடந்த ரெட்ரோ ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் சூர்யா உறுதிப்படுத்தியுள்ளார். அதே நேரத்தில் தயாரிப்பாளர் பெயரையும் அறிவித்து விட்டார். இந்நிலையில் வெற்றிமாறன் இயக்கத்தில் உருவாகும் வாடிவாசலில் எப்பொழுது நடிப்பார் என்ற கேள்விதான் ரசிகர்கள் வாட்டி வருகின்றனர். சூர்யா தற்பொழுது கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ படத்தில் நடித்து முடித்துள்ளார். ஸ்டன் பிஞ்ச் மற்றும் சூர்யாவின் 2D நிறுவனம் இணைந்து தயாரித்துள்ள இப்படத்தின் பூஜா ஹெக் கதாநாயகியாக நடித்துள்ளார். கருணாகரன், ஜெயராம் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களிலும் நடித்துள்ளனர். இந்த படத்திற்கு இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் இசையமைத்துள்ளார். இப்படம் மே 1 தமிழ், தெலுங்கு, மலையாளம் மொழிகளில் வெளியாக உள்ளது. ரிலீஸுக்கு இன்னும் சில நாட்களே இருக்கும் நிலையில் படக்குழுவினர் ப்ரமோஷன் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். அந்த வகையில் ஹைதராபாத்தில் ரெட்ரோ படத்தின் ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. அதில் பங்கேற்ற சூர்யா வாடிவாசல் படத்தில் நடிப்பதற்கு முன்பு புதிய படத்தில் நடிக்க இருப்பதை உறுதி செய்தார். வாத்தி, லக்கி பாஸ்கர் படங்களை இயக்கி வெங்கட் அட்லூர் படத்தில் நடிக்க இருப்பதாகவும், சித்தாரா என்டர்டெயின்மெண்ட் தயாரிப்பாளர் வம்சியுடன் இணைந்து ஒரு படத்தில் இருந்துள்ளதாகவும் தெரிவித்தார். மே மாதம் முதல் இப்படத்தின் படப்பிடிப்பு தொடங்கும் என்றும் சூர்யா கூறினார். இது ஒரு அழகான பயணமாக இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார். ரெட்ரோ படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னையில் நேரு ஸ்டுடியோத்தில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இதில் சூர்யாவின் தந்தை சிவகுமார், தமிழ் சினிமாவில் முதல் முறையாக சிக்ஸ் பேக் வைத்தது என் பிள்ளைதான் என மார்த்தட்டி பெருமையுடன் பேசியிருந்தது சர்ச்சையானது. முதலில் பொல்லாதவன் படத்திற்கு நடிகர் தனுஷ் சிக்ஸ் பேக் வைத்தார் என்றும், அதன் பிறகு விஷால் என்றும் செய்திகள் வெளியானது. இதற்கு சிவகுமாரை சினிமா விமர்சகர்களும் கடுமையாக வறுத்தெடுத்தனர். இருப்பினும் இந்த சர்ச்சை இன்னும் காட்டுத்தீ போல் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டுதான் இருக்கிறது. ரெட்ரோ படம் ரிலீஸ் ஆக சில நாட்களே உள்ள நிலையில் நடிகர் சூர்யா இப்படத்திற்கான ப்ரமோஷனுக்காக தமிழ்நாட்டு பக்கமே வரவில்லை என கூறப்படுகிறது. ஒன்று கடவுள் தேசம் பக்கம் அக்கட தேசத்திலும் மட்டும் தான் கவனம் செலுத்தி வருவதாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டு பக்கம் அவரது கண்கள் திரும்பவில்லையாம். காரணம், கங்குவா படத்தின் தோல்வியும் அதன் பிறகு அடுத்தடுத்து சந்தித்து வரும் பிரச்சனைகள் தான் காரணம் என கோலிவுட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் தமிழ் படத்தில் நடித்து கொண்டு தெலுங்கில் பேட்டி அளிப்பது, அடுத்த படம் குறித்து அப்டேட்டை தெரிவிப்பது நியாயமா என அவரது ரசிகர்களை சமூக வலைதளங்களில் கேள்வி கேட்க தொடங்கியுள்ளனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.